அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். மனசு அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம்தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சாக்க உங்களை மாற்றிக்கிறதுக்கு உங்களாலேயே முடியும். உங்களுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் நீங்கள் தான் காரணம். அதனால் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை, பஜனை பாடல், அது ரொம்ப அழகாக இருக்குது. அதை நீங்கள் டெய்லி பாராயணம், அதாவது படிச்சிங்கனாக்க, சொன்னீங்கனாக்க அதோட நாள் முழுவதும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மனசு கவலைகள்லாம் பறந்து போயிடும். இதை நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹரி சுந்தர் நந்த முகுந்த நாராயண ஹரி ஓம். ஹரி சுந்தர் நந்த முகுந்த நாராயண ஹரி ஓம். ஹரி நாராயண ஹரி ஓம். ஹரி கேசவ ஹரி கோவிந்த. ஹரி கேசவ ஹரி கோவிந்த. ஹரி நாராயண ஹரி ஓம். ஹரி சுந்தர் நந்த முகுந்த நாராயண ஹரி ஓம். ஹரி சுந்தர் நந்த முகுந்த நாராயண ஹரி ஓம். ஹரி கேசவ ஹரி கோவிந்த. ஹரி நாராயண ஹரி ஓம். ஹரி கேசவ நந்த முகுந்த ஹரி நாராயண ஹரி ஓம். இந்த பாடலை இந்த 2 வரி நாராயணனை நினச்சி பாடிகிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள்லாம் பறந்து போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது, காலங்காலத்தால் நம்ம என்ன செய்கிறோமோ முதல்ல அதுதான் நமக்கு ஃபுல் டேயும் ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் எழுந்திருச்சு காலையில் எழுந்தவுடன் இறை வழிபாடு செய்தல் ரொம்ப அவசியம். அப்போ இந்த ஸ்லோகங்கள், பாடல்கள், பஜனை பாடல், குருகளுடைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொன்னாக்க பூரா நாள் நமக்கு அதே ஞாபகத்தில் இருக்கும். அடுத்ததெல்லாம் மறந்து போயிடும், தொல்லைகள் தானாக நீங்கும். அடுத்தது எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் கேட்குறாங்க, ஆனால் பஜனை பாடலோ ராமகிருஷ்ணா என்று சொல்வதாலோ இல்லை நாராயணன் சொல்ல நமக்கு ஒன்றும் குறைஞ்சிட்ட போகிறதில்ல. அது சொல்ல 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 நம்ம மனசு சுத்தம் அடையும். நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற குப்பைகள் அது வெளி வரும். அந்த குப்பைகள் வெளிவந்துட்டா மனசு கிளியர் ஆகிடும். மனசு கிளியர் ஆகிட்டா ஞானம் வளரும். எனவே தயவு செய்து நீங்களும் இருக்கிற காலம் வரை சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். அதற்கு இதை விட தகுதியான ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு நல்ல மருந்து. ப்ளீஸ் எல்லோருமே இதை கேட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஜனை பாடல்கள், ஏதாவது ஒரு இது கிருஷ்ணா ராமா அதை சொல்லிகிட்டே இருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல விஷயங்கள் பேசினா நல்லது, நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, வீடும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.